வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டின் குரு பயிற்சி என்றைக்கு நிகழ்விருக்கிறது, குரு எங்கிருந்து எங்கு போகிறார், எத்தனை நாள் அங்கே இருப்பார், அதன் காரணமாக என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி நிகழவிருக்கிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி காலை 11:48 அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது. இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார். ரிஷப ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்திலிருந்து. இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அளிக்க போகிறார். ஏன், இப்போ ஒருத்தர் சொன்னாரு, உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன், உங்களோட லக்னம் இதுவா இருந்தா. கிடையவே கிடையாதுங்க. ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள், லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது. அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு, அதனால சொல்லியிருக்காங்க. ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எந்தெந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன். இது இன்னொரு ஆர்குமெண்ட் பெருசா இருக்கு. ரிஷப ராசி, ஏன்னா நிறைய பேர் இப்போ அநேகமா எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும். நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அதனால பல பேருக்கு தெரியும். ஆனா அதுல சில சந்தேகங்களோட தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதுபடி பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் சொல்றாங்க, அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் சுக்கிரன் ஆச்சே, இவர் தேவகுரு அவர் அசுரகுரு, ரெண்டு பேரும் எனிமீஸ் ஆச்சே, ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது, அதனால தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. கிடையாதுங்க. அவர் ரிஷப ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. குரு பகவான் முழு சுபகிரகம், அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது. வாய மூடிட்டு இருப்பாரே தவிர, கொஞ்சமா நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டாரு. அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், அதான் கிருத்திகை கடைசி 2 பாதங்கள், ரோகிணி மிருகசீர்ஷம், இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாரத்தில் அவர் போகவிருக்கிறார் குரு பகவான். இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும். கிருத்திகை சூரியனின் நட்சத்திரம், ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம், மிருகசீர்ஷம் செவ்வாயின் நட்சத்திரம். இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது, யாருமே எதிரி கிடையாது. இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க. இன்னும் கேட்டா, அவர் மிருகசீர்ஷ நட்சத்திரத்து வழியா போற போது செவ்வாயும் குருவும் நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்கள யோகம்ங்கிற யோகத்தை கூட நமக்கெல்லாம் கொடுக்க போகிறார். ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, 12 ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார். 2 காரணம். குரு பகவான் முழு சுபகிரகன், இப்பதான் சொன்னேன். இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும், அவர் பார்க்கும் இடமாவது நன்றாயிருக்கும். அவர் 3 இடங்களை பார்க்க போகிறார், நமக்கு தெரியும். ஆக மொத்தம் 4 வித பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல அவர் நமக்கு பலன்கள் கொடுக்கச்சு. ஏதோ ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும். அது மட்டுமல்ல, இவர் இந்த ஒரு வருஷத்துல, அதாவது இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி துவங்கி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போறாரு. இந்த வாட்டி வக்ரமா வருது, ரிவர்ஸ்ல வருது, இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது. மொத்தம் அவர் ரிஷபத்திலேயே தான் இருக்க போறார். முழு பலனையும் நமக்கு கொடுக்க போறார். அப்படி பார்க்க போனா 1 வருடம் மற்றும் 15 நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போறது. தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் முரட்டுத்தனமான குழந்தைகள், அவங்களுடைய பிஹேவியர்ஸ், அதை பத்தி உங்களுக்கு பயங்கள், அதெல்லாம் கடந்த 1 வருடமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நிம்மதி வந்திருக்கும். அந்த நிம்மதி நீடிக்கும் இந்த வருஷம். இவ்வளவு காலம் உங்களுடைய ராசிநாதனாகிய மற்றும் 4ஆம் வீட்டுக்கு உரிய குரு பகவான் 5ஆம் வீட்டுல இருந்தார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. ரொம்ப பெரிய உயர்வுகள்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு, பெரிய நன்மைகள், நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்ல முன்னேற்றங்கள்லாம் கிடைச்சிருக்கும், எதிர்பார்க்காத அளவு பண வரவு வந்திருக்கும், தொழில முன்னேறி இருப்பீங்க, கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால நீங்க இத்தனை காலமா பயந்துட்டு இருந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு அதுல வெற்றியும் அடைந்திருப்பீர்கள். இப்போ இந்த குரு உங்களுடைய 5ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறார்.
6ஆம் வீடு ஒன்றும் லேசுப்பட்ட வீடு இல்லைங்க. ஏன்னா அதோடைய பார்வைகள்லாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகளை தரப்போகுது. உங்களுடைய ராசிநாதன் போய் 6ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டதுனால நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, ஐ எம் கேப்பபிள், எனக்கு திறமை இருக்கு, நிறைய மூளை இருக்கு, நிறைய அறிவாற்றல் இருக்கு, நான் முன்னேறுவேன். முதல்ல ஆட்டோ சஜஷன் ஒன்று கொடுத்துக்குங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாம மட்டும் வச்சுட்டீங்கன்னா மற்ற எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. 6ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அருமையான ஃப்ரெண்ட்ஸை கொடுக்க போறார். இவ்வளோ நாளாக கொஞ்சம் முன்ன பின்னையா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாம கொஞ்சம் இருந்திருப்பீங்க, அல்லது பின்னாடி முதுகுல குத்துற ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருப்பாங்க, பின்னாடி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் தெரிய பெரிய மன உளைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு இத்தனை நாளாக. ஆனால் இந்த ஆண்டு 6ஆம் வீட்டுக்கு போகிற குரு பகவான் உங்களுக்கு குருவாகவே நண்பர்களை தருவார், அல்லது குரு ஸ்தானத்தில், அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ இருக்கிற நல்ல நண்பர்களையும் சிநேகிதிகளையும் உங்களுக்கு தரப்போகிறார். இப்போ இது மாதிரி ஆறதுனால என்ன ஆகும்னாக்கா, அவர்கள் உங்களை சிம்பிளி இத்தனை நாளும் நீங்க உங்களுடைய மனம் வழிகாட்டி போயிட்டு இருந்தது, இனிமே நல்லவர்கள் வழிகாட்டுதல்ல நீங்க மேல போறீங்க. பெரிய குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க, பெரிய பீடத்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களுடைய அலுவலகத்திலேயே நீங்க குருவா மதிக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நெருங்கிய நண்பராகி வழிகாட்டி உங்களை வழி நடத்திட்டு போவாங்க. அல்லது நீங்கள் ஸ்கூலில் அல்லது காலேஜ் படிக்கிற மாணவன் அல்லது மாணவியாக இருந்தால் உங்களோட உடன் படிக்கிற நண்பர்களோ சிநேகிதிகளோ உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைஞ்சு உங்களுக்கு புரியாத பாடங்களை சொல்லித்தரவங்களா கூட இருப்பாங்களா இருக்கும். அவங்களுடைய பெற்றோரோ சகோதர சகோதரிகளோ அவங்க வீட்டு பெரியவங்களோ உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்வாங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க உங்களுக்கு நட்பாவார்கள். இவ்வளோ நாளும் உறவினர்கள் மாதிரி நடந்துனாங்க இல்லையா, இப்போ நண்பர்கள் மாதிரி நடந்துப்பாங்க. இதனால உங்களுக்கு அவங்க மேல இருந்த பயங்கள்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான வீட்டு சூழல் அமையும். அடுத்தது குரு உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். இது ரொம்ப நல்ல அமைப்புங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்கு 10ஆம் வீட்டு குரு பார்வைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏனெனில் உங்களுடைய 10ஆம் வீடுங்கிறது உங்களுடைய உத்தியோக ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். நீங்க பிசினஸ் பண்றவர்னா பிசினஸ் பிச்சுன்னு போகும். சில புதிய அந்த பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் டெவலப் பண்ணுவீங்க, இன்னும் சில புது விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு பிரான்ச் கூட ஆரம்பிக்கலாம், இன்னொரு ஏதோ ஒரு வகையில் விஸ்தரிப்பீங்க பிஸ்னஸை. இல்லை நான் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ரொம்ப நல்ல கொஞ்சம் மூளையை உபயோகிச்சு, ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி புதன், அதனால எப்பவுமே புத்திசாலித்தனத்தோடு தான் உங்கள் வேலைகளை செய்வீங்க, பாராட்டு வாங்குவீங்க, நல்ல மெமரியோட நேற்று அந்த வேலையை அங்கே நிறுத்தினேனே நான் இங்கே தொடரணும் அப்படின்னு மைண்ட் லிங்க் பண்ணும். இந்த 10ஆம் வீட்டு குரு பார்வை என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பெரும் உயர்வை தேடி கொடுக்கும். இத்தனை நாளாக நீங்கள் பண்ணாத ஒரு பெரிய சாதனையை பண்ணி கிளாப்ஸ் வாங்குவீங்க. உங்களுக்கு பெரிய நல்ல வழிகாட்டி ஒருத்தர் கிடைப்பார். உங்களோட மேலதிகாரியாவோ இல்லை உங்களோட சக அதிகாரியோ சக ஊழியராகவோ கூட இருக்கலாம். உங்களோட கேடர்லேயே உங்களுடைய பதவியிலேயே அதுக்கு ஈக்குவலான பதவியில் இருக்கிறவா கூட உங்களுடைய நண்பர் அல்லது சிநேகிதி இருக்கலாம். அவங்க உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டி முன்னேறத்துக்கு வழி செய்வாங்க. டெஃபினட்டா உங்களுடைய ஆஃபீஸில் யாரோ ஒரு பெரிய அதிகாரி உங்களை மகன் அல்லது மகள் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு, அல்லது அட்லீஸ்ட் உங்களை அவர் ஸ்டூடெண்ட் மாதிரி நினச்சி உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க. அதனால உங்களுக்கு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக வரும். அடுத்தது குருவுடைய பார்வை உங்களோட 12ஆம் வீட்டுக்கு, அதாவது உங்களுடைய செலவு ஸ்தானம். இவ்வளோ நாளாக கண்ணா பின்னா செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால பெரிய நன்மையோ ரிட்டர்னோ இல்லை, அவசர செலவு உங்களுக்கு அந்த வீட்டுக்குரிய ஒரு செவ்வாயில் இந்த இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்களே, இந்த நிமிஷம் இதை நினைக்கிறேன், இதை வாங்கிட்டேன், கொட்டிட்டேன், பணத்தை போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. இப்போ அதே அவசரமா செயல்பட்டாலும் கூட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸா மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செலவுகளா இருக்கும். நீங்க கொண்டு போய் காசை கடல்ல கொட்டினீங்கன்னா கூட அது ஒரு இன்ட்ரெஸ்டோட வெளியே உங்க கையில உட்காந்துக்கும். நல்ல செலவுகளா, சுப செலவுகளா, கோவில்களுக்கு செலவு பண்ணுவீங்க, கல்யாணங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதுக்கான செலவுகளா இருக்கும். துணிமணிகள் வாங்குவீங்க, ஆடைகள் வாங்குவீங்க, அது நல்ல விதமான செலவுகளா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்து, அல்லது உங்களோட குரு மாதிரி இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஆசான் மாதிரி வழிகாட்டி மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல அன்பளிப்புகள் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க.
இந்த நிலைமை உங்களுக்கு அடுத்த மே மாதம் 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த உயர்வுகள் தொடர்ந்து இருக்கும். நடுவில் எந்த இன்டரப்ஷனும் இருக்காது. இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படியாலும் உங்களுடைய ராசிநாதன் குருன்றதுனால உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டார் அவர். அதனால நம்ம தனுசு ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியான வருஷம் தாங்க. நிச்சயமா இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளைத்தான் தரப்போகிறார். அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு. இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம். இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்கள்ல அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள், குரு பிரீத்தி அப்படின்னு சொல்லுவோம். குரு பிரீத்தி பல வகைகளில் செய்யலாம். நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு, நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம். அவங்களுக்கு இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி, அதுதான் ரொம்பவே முக்கியம், வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம். குரு அப்படின்னு எடுத்துனோன்னா பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, மகா பெரியவா, சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, இது போல் எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க, தப்பே இல்லை. குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீத்தியாகும். குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது கருப்பு கொண்ட கடலை. சில பேர் காபூலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதை கொடுப்பாங்க. அது கிடையாது, கருப்பு கொண்ட கடலை தான். அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீத்தி. அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை, சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் செய்தால் நல்லது தான். மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை, செய்தாலும் ஓகே தான். அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு 1/2 கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி, நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும். ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறை பிரகாரமும், இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு 30 லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில். இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு, எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும். எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, மகா பெரியவா, சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, இவங்களை எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே, அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு? வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் நெய்விளக்கு 3 நெய்விளக்கு ஏற்றலாம். தட்சிணாமூர்த்தி சன்னதியில் 3 நெய்விளக்கு ஏற்றலாம். அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ, மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம். சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னும் அதிக பலனை கொடுக்கும். இல்லாட்டியும் பரவாயில்ல, யாருக்கு கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும். இந்த வருடம் முழுக்கவுமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ, கல்யாணங்களுக்கோ, உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்கள். ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நிறத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது. துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். கல்யாணம் ஆகாதவங்க, சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்த்தவங்க, அந்த மாதிரி குருவாயூரப்பனுக்கு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும். அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரையான கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க. அது தவிர அந்த ஜிஆர் சுவாமிகள், ஆச்சாரிய தேவோபவ ஜிஆர், அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள், அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது, அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து, ராகவேந்திர மடங்கள், அந்த மாதிரி நிறைய மடங்கள், எவ்வளோ இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும். மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க. மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க. இது எல்லாமே அருமையான குரு பிரீத்தி. நல்ல நெய், நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக கொடுங்க, இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க.
முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க. இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. ஆல் தி பெஸ்ட், குட் லக்.